ஆகட்டும். அப்படி ஆகட்டுமா? இருந்தாலும் கற்பக விருட்சம் போன்ற அற்புத சபையின்கள் வந்தவன் யார் என்று தெரிகிறதா? அம்மா விளக்கமா சொன்ன வருமா? அப்படியா? ஆமா சொல்கின்றேன். சரி குறிச்சுக்கலாம். கட் பண்ணி எடுக்குதானா? இப்பதான் தெரியுதுப்பா. விளக்கமா சொல்லுங்க. விளக்கமா சொல்ல தெரியுமா? நான் பிறந்த நாட்டை சொல்லவா அல்லது நான் வாக்குப்பட்ட நாடு சொல்லவா? இரண்டையும் சொல்லுங்கம்மா. பிறந்த நாடு தாய்நாடு கலிங்க நாடு ஆண்டு வந்த மன்னர் எமது தந்தை கீர்த்திவர்மராகும். எனது மாதா வர்ணமாலா. இருவர் சுபத்திலே பிறந்தவர் நமதையும் பிறக்கும் வேளையிலே நான் எப்படி செலுத்தினேன்? எப்படி பொண்ணை இப்படி வச்சா எப்படி இருக்கும்? தக தக தகன்னு சொல்லிக்குமா? அதே போல் நான் செலுத்தினேன். அதே போல நீங்கள் செலுத்தீர்கள். செலுத்தினாலே பொன்னுருவி என்றும் பொன்மாலா என்றும் சுபாங்கனி என்றும் இந்த நாட்டு மக்கள் பலவிதமாக பிறப்பா. ஏமா உனக்கு மூணாமா? காட்டு காசுமானா எடுத்தது ஒரு 3 கடை யாருன்னு நினைப்பாங்க. தப்பா கேட்கலாமா? பாக்குறவங்க காரு மூஞ்சி பண்ண மாட்டாங்க. நான் என்னமா தப்பா காட்டாங்க? 3 பேராமா 3 நாமதேயங்களா? அப்ப அப்படியே கேட்டாங்க. இவனை எதிர்த்து எங்க அடிக்கலாம்? தமிழா நான் பெற்றாக்க கூட பாத்தியா நீதா போடா. என் 3 4 கட்டி நீ பாத்தியா? நாலு மேனி தாய் தந்தைகள் எப்படி வந்தாங்க?
பச்சையா அழகா இருக்குமா. அதே போல வளர்த்து வந்தார்கள் ஆ, என் தாய் தந்தைகள். தாய் தந்தையர் என் தாய் வீட்டுல என்ன குறை இருக்கு? என்ன குறை ரீதி? யாதொரு குறை இல்லாமல் ஆ, குறைவோடு நான் வளரலப்பா. வளரல, நிறைவோடு வளர்ந்து நிறைவோடு வளர்ந்தீர்கள். கன்னிபுரம் அகன்று அகன்றி மங்கபுரம் அடைந்து அடைந்து மங்கபுரம் அடைந்து ஆ, யாரை திருமணம் செய்து யாரை? அங்கதாசத்தை ஆண்டவர் கூடியவர் யாரப்பா? கர்ண மகாராஜா. யாரு? கர்ண மகாராஜா. அவர் தான் என் வீட்டுக்காரு. ஐயோ ஐயோ, இன்னும் அவ்வளவு செழிப்பு. அவர்கிட்ட அங்க வீட்டு கார். அம்மா என்ன? என்னம்மா, ஒரு நாட்டு மகாராஜா அவரு, இருக்கட்டும். நீங்க மகாராணி. என்ன அவ்வளவு செழிப்பு? அவர்கிட்ட அங்க வீட்டு காரு. ஏண்டா பிடிக்காத வாழ்க்கை வாழ்ந்தா என்ன? வாழ விட்டு இருந்தா வாழ விட்டு தாய் வீட்டுக்கு போகாம இந்த புகுந்த வீட்டுலயே வாழ விட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஐயோ ஏன் ஏமா இந்த நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? தார்பாகன் பிள்ளை, வண்டிக்காரன் பிள்ளை, வண்டிக்காரன் பிள்ளை, தாய் கட்டவன், தாய் நோக்கம் தெரியாதவன். ஆமா, என்ன குலம் நீ குலம் என்று தெரியாது இருக்கின்ற சுதக புத்திரன் என்று இந்த மக்கள் பாடுறாங்க. இந்த பாக்குறாங்களே இவ்வளவு கேவலமா பேசுறாங்க பாரு. ஐயோ நீ ஆயாதம்மா, நீ ஐதாடு முட்டிட்டு வருத்துமா? சோடா பாட்டில கல்ல தண்ணி வருத்துமா? பாருங்க குழந்தை ஆலயம் வந்தா ஏமான் ஐயோ தார்பாகன் பிள்ளை மறந்து விட்டோமே என்று என்று அன்று என்று தொட்டு தாலி கட்டியாரோ. ஆமா, அன்று முதல் கொண்டு இந்த நாள் வரையும் அண்ணவர் ஒரு தனித்தரை, நானும் ஒரு தனித்தரையிலும் இருந்து காலத்தை கழிக்கிறீங்க. அவர் முன்னாசியா வந்தா நீங்க பின்னாசியே போவீங்க. ஆமா, பேச்சுவார்த்தை கிடையாது. ஆனா ஒரு பழமை சொல்லுவாங்க, கட்டதுலயும் ஒரு நாளுக்கு நடக்கும். நடந்தது என்னன்னு? ஆண்டவன் கிருபையினால் தாங்க இருப்பாது முருகன், நான் இருப்பாது ஒரே கண்ணு. ஆமாண்டா, என் குழந்தை பேர் தெரியுமா? வீர விஸ்வேஸ்வரன் என்ற குழந்தை பெற்றெடுத்து கனவுடன் வாழாமல் தாதி பெண்களோடு வந்துட்டு வரப்பா. இதெல்லாம் நம்ப முடியா? கண்ணாடி போடுங்கம்மா. உங்களுக்கு என்ன சந்தேகம் வருதா இல்லையா? சந்தேகம் வருதா இல்லையா? இப்ப நான் கேட்க மாட்டேன். அம்மா ஒரு சந்தேகமா? நான் கேட்கல, நாயா கேட்கிறேன். நாயா கேட்குறேன், சமணி கேட்குறேன். எல்லாம் ரெண்டு பேரும் எல்லாமே கேட்கறாங்க. ஏன்னா உங்களுக்கும் வீட்டுக்காருக்கும் பேச்சுவார்த்தே கிடையாது. ஆமா, நீங்க ஒரு தனித்தறில இருக்கிறீங்க, அவர் ஒரு தனித்தறில இருக்கிறாரு. அவர் முன்னாடி வந்தா நீங்க பின்னாடி இருக்கீங்க. என்ன இருப்பதுக்கு அந்த குழந்தை எப்படி போகுது? முக்கியமா கேளு. யாரு யாருன்னு சொல்ற பையன்? ஏமா இப்பதானே சொன்னேன், ஆண்டவன் கிருபையால குழந்தை போந்துச்சு. எதை முக்கியமா கேட்கணும் அதை விட்டுருங்க. இருந்தாலும் ஆணுக்கு துணை, பெண்ணுக்கு பெண் துணை. என் குழந்தைகளும் எங்க பாரு. இருந்தாலும் எனக்கு முன்பு வரக்கூடிய நீங்கள் எல்லாத்திலும் உள்ள வேலைகளை செவன முடித்து வந்தோமா? அப்படியா? வேலையெல்லாம் முடிந்ததா? உங்களை போல் நானும் அதிகாலையில் எழுந்து முடித்து போஜனம் உட்கொண்டு ஆகட்டும்மா, போஜனம் உட்கொண்டு இருந்து
நித்திரை நான் செய்திருக்கின்றேனா என்று எனக்கு நித்திரை வருகின்றபடினாலே எனக்கு நித்திரை வருகின்றபடினாலே உங்கள் மடமே என் சிறந்த உரங்களா